சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு அவ்ளோ சொல்லியும் மீனா சொன்ன பேச்சு கேட்காம, அருண போய் பார்த்துட்டு வந்ததுனால, மீனா மேல பார்த்தீங்கன்னா, அருண் செம கோவத்துல இருக்காரு. நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்களா? நீங்க உங்க விருப்பப்படி பண்றதுனா பண்ணுங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்துட்டு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ல, ஏங்க இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஈகோவெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு சீதாவோட வாழ்க்கைக்கோசம் பாருங்க அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப நான் மட்டும் வேற எதுக்காக பார்த்துட்டு இருக்கேன்? நானும் சீதாவோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அவன் வேணாம். அவன் ரொம்ப கெட்டவன் மீனா அப்படின்ற மாரி சொல்ல. ஏங்க கெட்டவனும் நல்லவனும் அது சீதா தாங்க முடிவு பண்ணணும். நாம வந்துட்டு இதில தலையிடக்கூடாதுங்க. அவ தப்போ ரைட்டோ அவ ஆசைப்பட்டுட்டா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு குடுக்குறது தான் நம்ம நல்லது அழகு அப்படின்ற மாரி சொல்ல. ஓ! அப்ப நான் என்ன கெட்டதுக்கா சொல்றேன்? நீங்க தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்க, மீனாவை மேந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது சின்ன ஈகோ பிரச்சனை தான். அத நீங்களே பேசி சால்வ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாத நீங்க அவர புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். உங்கள எப்படி நல்லவரோ அதே போல அருணும் ரொம்ப நல்லவருங்க. அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நம்புறா. அதே மாரி சீதாவும் ரொம்ப நம்புறால்ல. அப்படி இருக்கும்போது அவள மதிச்சு நம்ப ஏத்துறது தாங்க நல்லது. சீதா நம்மள மதிச்சு சொல்றான்னா, அவளுக்கு மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் சீதா வந்து நாளைக்கு போற இடத்துல கஷ்டப்பட்டான்னா, அதுக்கு காரணம் நாமளா தான் இருக்கோம். கொஞ்சமானா நான் சொல்றத புரிஞ்சுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ பார்த்தீங்கன்னா, கன்வின்ஸ் பண்ண பார்க்க, முத்துவுமே வந்துட்டு யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு, "அவன் வேணாம் சீதா, அவன விட்டு வேற எது வேணாலும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ திருப்பியும் பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க் யூ.